அனைவருக்கும் வணக்கம். கலையமுதம் சந்திரசேகர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி, டிஇடி, டிஆர்பி கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின் ஒரு மேக்ஸ் கொஸ்டின். ஏற்கனவே லாப நட்ட கணக்கு 2 மாடலில் கொடுத்துருக்கேன். வேறு லாப நட்ட கணக்கு தான் வேறு மாடலில் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த மாடல் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின்குள்ளே போகலாமா? வாங்க. ஒரு துணி விற்பனையாளர் 400 மீட்டர் துணிகளை ரூபாய் 60,000க்கு வாங்கி 1 மீட்டர் துணியை ரூபாய் 400க்கு விற்கிறார் எனில் அவருடைய லாப நட்டத்தை காண்க. இதில் அவருக்கு கிடைச்சது லாபமா நட்டமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? இதை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 400 மீட்டர் துணியை வாங்கி 1 மீட்டர் துணி 400 ரூபான்னு சொல்லிட்டு ரூபாய் 60,000க்கு வாங்குறாரு. ரூபாய் 60,000க்கு 400 மீட்டர் துணி வாங்குறாரு. 1 மீட்டர் 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு 400 மீட்டர் துணியையும் விற்றுறாரு. அப்போ எவ்வளோத்துக்கு விற்பார்? 400 × 400 1,60,000. அப்போ அவர் மொத்த விலை எவ்வளோத்துக்கு விற்றுருக்கிறாரு? 1,60,000. கொள்முதல் செஞ்சது 60,000. ஸோ கொள்முதல் செஞ்சது, அதாவது கொள்முதல் அப்படின்னா வாங்கிய அமௌண்ட்டு, வாங்கின அமௌண்ட்டு 60,000க்கு வாங்குறாரு. 1,00,000 ரூபாய்க்கு 1,60,000க்கு விற்றுருக்கிறாரு. அப்போ வாங்கிய விலையை காட்டிலும் விற்ற விலை அதிகமாக இருக்குது. அப்போ அவருக்கு என்ன கிடச்சிருக்கு? லாபம் தான் கிடச்சிருக்கு. வாங்கிய விலையை காட்டிலும் விற்ற விலை கம்மியாக இருந்ததுன்னா நஷ்டம், வாங்கிய விலையை காட்டிலும் விற்ற விலை அதிகமாக இருந்ததுன்னா லாபம். அப்போது 60,000க்கு வாங்கியதை 1,60,000க்கு விற்றுருக்கிறாரு எனில் விற்ற விலை மைனஸ் வாங்கிய விலை அவருக்கு கிடைச்ச லாபம். சரிங்களா? இதுதான் ஆன்சர். அப்போ ஒரு 60,000க்கு வாங்கினதை 1,60,000க்கு விற்றுருக்கிறாருன்னா அவருக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 1,00,000 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ இந்த கணக்கில் அவருக்கு லாபம் கிடைத்தது 1,00,000 ரூபாய். இதுதான் விடை. இந்த மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரியலாட்டி அதை எந்த இடத்துல புரியலைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த விதமான மேக்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து லைக் கொடுங்க. அது மட்டும்தான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ.